வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் லவர்ஸ், முக்கியமாக ஸ்நாக் லவர்ஸ்க்கான ஒரு ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். பன்னீர் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீரை ஒன்று துருவி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு சேர்த்துக்கோங்க. 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டளவு இஞ்சி, அரை வெங்காயம், அதுக்கப்புறமா கொடமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் எல்லா கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பார்வையாக இருக்குங்கிறதுக்காக. உங்கள்கிட்ட கலராக இல்லைன்னா ஏதோ ஒரு கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் மாங்காய் பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டியிருக்கணும். ஒரே மாதிரி ஈவனாக பிசைஞ்சுக்கோங்க. பன்னீர் கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொதன்னு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம். நான் சஜஸ்ட் பண்ணுறது மைதா மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறது. ரொம்ப சொதப்பாகவே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் பிரிஞ்சு தனித்தனியாக வந்துடும். அதனால் இது கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இதை நம்ம கோட் பண்ணிடலாம். நான் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் மைதா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் டிப் பண்ணி தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணிட்டு அடுத்த கோட்டிங் நான் மைதா டிப்பில் பண்ணுறேன். திருப்பி பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு திக்கான கோட்டிங் கிடைக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். அடுத்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனோடனே நம்ம இதை எடுத்துடலாம். நம்மளோட பன்னீர் கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கெஸ்ட் யாரும் வந்துட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு போய் இதை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.